உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு 3 கிரக சேர்க்கை, சூரியன், புதன், சுக்கிர பகவானுடைய கிரக சேர்க்கையை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் வந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசியில் உள்ளவர்கள் பிறந்த நட்சத்திரம், தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள்: மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசிக்கு வருகின்ற ஜூன் மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில், சப்தமஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிர பகவான் சேர போகிறாங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சேர்க்கை 14 நாட்கள் இருக்க போகுது. ஜூன் 14லேருந்து ஜூன் 28 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் அதிபதி புத பகவான், 10ஆம் இடதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி புத பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அதே போல் தனுசு ராசிக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவரும் 7ஆம் இடத்துல சேர்ந்து 14 நாட்கள். சார், தனுசு ராசி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த 14 நாட்களில் என்ன சார் மாற்றம் வந்துட போகுது? நிறைய பேர் கேட்கலாம். உண்மைதான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு நாள் ஒரு நொடியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கோம். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடந்த அதுவும் 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே தவறாக தான் இருந்திருக்கும். தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப் சேர்ந்து நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க, இவரை பார்ட்னராக சேர்த்தா இவரும் நம்ம கூட சேர்ந்து வேலை பார்ப்பார், இவர் மூலிமா பணம் வரும், நம்ம டெவலப் ஆகிடலாம், கம்பெனியை க்ரோ பண்ணிடலாம், அவரும் க்ரோ ஆவார், நம்மளும் க்ரோ ஆகும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நடந்தது என்ன? அவர் உங்களை ஏமாற்றிருப்பார், உழைச்சிருக்க மாட்டார். உங்கள் கையில் இருக்க கம்பெனி அவருக்கு போயிருக்கும். கடைசியாக சண்டை சச்சரவமாக அலைஞ்சிட்ருக்கீங்க. நிறைய பேர் தொழிலில் பணத்தை பெருசாக கடன் வாங்கி போட்டு நம்ம நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது இயற்கை, எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயந்தான். தொழில் பண்ணணுன்னாவே நிறைய லாபம் சம்பாதிக்கணும், பெருசாக கம்பெனி நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் அந்த 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் அதை செய்யும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் நீங்கள் என்ன செய்ய நினச்சிங்களோ அது நடக்காமல் மாறி போயிருக்கும். நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. கடன் வாங்கினவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் நிறைய தவறான முடிவுகள் எடுத்த தருணமாக அந்த 7.5 சனி காலகட்டம் இருக்கும். அந்த தவறான முடிவுகளுக்கு தான் இப்போ நீங்கள் வருந்துறீங்க. சார், அப்போ நாங்களாம் யோசிக்கக்கூடாதா, நாங்களாம் செய்யவே கூடாதா, நாங்கள் முயற்சி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் முயற்சி பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அந்த நேரம் நல்லா இருக்கும்பொழுது அந்த முயற்சிகள் செய்யும்போது அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுபோல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு நேரம் 14 நாட்கள் நல்லா இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலில் முன்னேற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை முன்னேற்றம் பண்ணலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வராத பணங்கள் வரும். நீங்கள் போடக்கூடிய உழைப்பு, ஒவ்வொரு உழைப்பும், தனுசு ராசி அன்பர்கள்னாவே அப்படியே வேர்வையாக ரத்தமாக வச்சு உழைக்கக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க, சும்மா கிடையாது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் எப்படியும் ஜெயிச்சிருவேன் நான் அப்படின்னு நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க. நம்பிக்கை இல்லாதவங்களும் நம்பிக்கையாக வரக்கூடிய நேரம் இந்த நேரம். அந்த அளவுக்கு போராடக்கூடிய தருணமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் வரும், வெற்றிகள் வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு, ஐயோ நான் அந்த நேரத்தில் பணம் வாங்கி போட்டேன், நஷ்டமாயிடுச்சு, நான் ஒருத்தர் பார்ட்னரை சேர்த்தேன், நஷ்டம் வந்துடுச்சு, என்னை ஏமாற்றிட்டாரு, அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. அந்த நேரம் முடிஞ்சிருச்சு. அந்த 7.5 சனி காலகட்டத்தில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே செய்யாமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் மறந்துடுங்க.
இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா தொழிலில் வெற்றி, நிறைய லாபம், உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும். முதல்ல என்னென்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இந்த 14 நாட்கள். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. நீங்கள் வேணால் நினச்சி பாருங்கள். இந்த 14 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் போடுங்க. சரிங்களா? நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும். நடக்கும்போது என்ன ஆகும்? ஓ பரவாயில்ல, நம்மளாலையும் சில விஷயம் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாட்களாக அந்த 14 நாட்கள் இருக்கும். அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளியூருக்கு கிடைக்கும், வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நசுக்கப்பட்டிருக்கீங்க. வேலையில் தொந்தரவு அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. மேலதிகாரினால் நிறைய பிரச்சனை, சண்டைகள், சச்சரவுகள். அதுவும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. வேலையில், வேலை செய்கிற இடத்துல நிறைய தனுசு ராசியில் இருக்க பெண்கள் பிஸ்னஸும் பண்ணுறீங்க. ஆனால் பிஸ்னஸ் நஷ்டமாயிடுச்சு, அதனால் வீட்டிலலாம் திட்டுறாங்க. சார் வீட்டில் இனிமேல் பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, என் பையன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான், எங்கள் அப்பா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த நேரம்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் திருப்பியும் ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நேரம். அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். வேலையில் இருக்கவங்க வேலை மாற்றம் பண்ணிக்கலாம். வெளியூரில், வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம். அதுக்கான முயற்சிகளை மட்டும் பண்ணுங்கள். ரிசல்ட் வருது வரல அதுக்கப்புறம், சரிங்களா? ஆனால் அந்த முயற்சி வெற்றியாக கொடுக்கக்கூடிய ஒரு 14 நாட்கள் இந்த 14 நாட்கள். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் போதும். நீங்கள் பெருசாக பணத்தை போட வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. இந்த காலகட்டத்தில் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேலை வாங்கி தருவாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுங்க. அதேமாரி வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளியூரில் இருக்கவங்க அவங்களுக்கு பேசுங்க. அவங்களுக்கு உங்களுடைய ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த 3 மாதத்தில் உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும், நல்ல சம்பளத்தில் கிடைக்கும், நல்ல இடத்துல செட்டில் ஆவீங்க. ஃப்யூச்சர் பர்மனெண்ட்டாகவே ஃபாரினில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான நேரம். அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 14 நாட்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். நிறைய பேர் வெளிநாட்டில் போயும் பார்த்தீங்கன்னா பிஆர் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் பிஆர் கிடைக்கும். க்ரீன் கார்டு வாங்குறவங்க இந்த நேரத்தில் அப்ளை பண்ணலாம். அதே போல் வெளிநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு கம்பெனி மூடிட்டேன்னு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. சார் நான் இப்போ இங்கே செட்டில் ஆகிட்டேன், பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்குது, பட் இருந்தாலும் வேலை இல்லாமல் இருக்கேன், திடீர்னு வேலை போயிடுச்சு, திடீர்னு கம்பெனி மூடினவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வேறு ஒரு இடத்துல, பக்கத்து ஸ்டேட்டில், பக்கத்து கண்ட்ரியில் இடம் மாற்றம் இருக்குது இந்த காலகட்டத்தில். அந்த இடம் மாற்றம் பண்ணி நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணிங்க. நீங்கள் ஒரு 6 மாதம் போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது. 1 வருஷம் போயிட்டு வர மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடச்சிரும். நீங்கள் இருக்கிற இடத்துல தேடினா வேலை வாய்ப்பு கிடைக்காது. அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கான முயற்சிகளை இந்த தனுசு ராசி என்பது செய்யலாம். அதேமாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானம், அதிலே களத்திர ஸ்தானாதிபதி, களத்திர அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கார், பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்கார், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வரன் நிச்சயமாகும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, நிறைய கோயில் குளம் போயிட்டோம், செவ்வாய் தோஷம் நாங்கள் பரிகாரம் பண்ணிட்டோம், கால சர்ப்ப தோஷம் நாங்கள் பரிகாரம் பண்ணிட்டோம், ராகு தோஷம் நாங்கள் பரிகாரம் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணியே என் பையனுக்கு கிடைக்கல, என் பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த அப்பா அம்மாக்கள் இருப்பீங்க. நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தனால என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைலாம் வருத்தப்பட்டு இருப்பீங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தது தப்பா அப்படின்லாம் ஒரு எண்ணங்கள் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கும். ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 14 நாட்கள் நீங்கள் வரன் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு பிரிஞ்சவங்களாம் சேர்ந்து வாழக்கூடிய நேரம். நிறைய தனுசு ராசி என்பவர்கள் இந்த 7 சனி காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க. சேரணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கும், யாருக்கிட்டையும் பேச முடியாமல் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட சொந்தங்களை வச்சு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா சேர்ந்து வாழ்றதுக்கான நேரம். இல்லை பிரிவினை டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் மறுதிருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம். அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வில்லங்கங்கள், வழக்குகள் அதெல்லாம் தீரக்கூடிய நேரம். இல்லை நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா நிறைய வழக்குகள் பிரச்சனை பார்த்திங்கன்னா, சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா செக் பவுன்ஸ் கேஸ் இருக்கும். சில பேருக்கு இடத்துல நீங்கள் ப்ளெட்ஜ் பண்ணி வாங்கியிருப்பீங்க, அந்த இடம் கடன் கட்ட முடியாமல் அந்த இடம் கேஸில் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் நீங்கள் பேசி தீர்த்துக்கூடிய நேரம். அதே மாதிரி உங்கள் சொந்தத்தில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் பணம் கேட்டிருப்பீங்க, அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. நீங்கள் கேட்குற வேலையை மட்டும் செய்யுங்க.
அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், யார்கிட்ட வேணா இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம். அது பணமாவோ, பொருளாவோ, உழைப்பாவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறது, இடம் விற்கிறதெல்லாம் நல்ல அற்புதமாக நடக்கக்கூடிய நேரம். ஏன்னா உங்கள் ராசிக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இடம் விற்கிறது, இடம் வாங்கிறது, நிறைய பேருக்கு இடம் தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. நான் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சுட்ருக்கேன், நான் வந்து என்னுடைய இடம்லாம் லாக் ஆகிடுச்சு. நிறைய பூராடம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் சொத்தெல்லாம் லாக் ஆகிருக்கு, நிறைய வட்டி கட்டிகிட்ருக்கேன், என்னால் கட்டி தீர்க்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த சொத்தெல்லாம் விற்கக்கூடிய நேரம். அந்த இடம்லாம் விற்று அதன் மூலமாக பணம் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய வேலை பார்க்குறவங்களுக்கு இடம்லாம் வீடுலாம் ஒரு வீடு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன், அந்த வீடை விற்க முடியல, அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது, லீகல் இஷ்யூஸ்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டுருப்பீங்க. அந்த லீகல் இஷ்யூஸோடு சேர்ந்து இப்போ நீங்கள் அந்த இடத்த விற்கக்கூடிய நேரம், கொஞ்சம் கம்மியாக போனாலும் விற்றுட்டு வெளில வரக்கூடிய நேரம். அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். உங்களுடைய எதிராளிகள், உங்களுடைய கஸ்டமர் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமரே உங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களே உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களே ஒரு பேங்க் லோன் வாங்கி கொடுப்பாங்க. அதற்கான முயற்சிகள்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தேனம். அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியும் அடையும். அந்த 14 நாட்களை கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு இது அடுத்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம். ஏற்கனவே 7.5 சனிலாம் கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரீங்க. இந்த காலகட்டத்தில் திருப்பி ஒரு அடுத்த படிக்கட்டுக்கு ஏறக்கூடிய நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் பொது பலன்கள், கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் ஒரு யோக திசை நடக்குது, தசாபுத்தி கோச்சாரம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதை செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. நிறைய பேர் இடம் விற்கலை, செய்யலைன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க. இந்த இட தோஷம் பிரச்சனை இருக்கிறதுனால நிறைய பேர் விற்காமல் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். உங்கள் சுயஜாதத்தையும் பார்த்துக்குங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும். டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும். தசாபுத்தி வேறுடன் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 3 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவோம்லாம் கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து.